படுத்து புரளும்போது உடல் வலி அதிகமாக தெரிந்தது. கால், கெண்டை சதைகள், குதிகால்கள் நெருக்கி பிடித்தாற்போல வலித்தது. இரவு 9 மணிக்கெல்லாம் கடை மூடிவிட்டாலும் மறுநாளுக்காக மாவு அரைத்து காய் நறுக்கி வைத்து தயார் செய்ய வேண்டி இருக்கிறது. டேபிள் சேர்களை துடைத்து ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹோட்டல் கடை நடத்துவது மல்யுத்தம் செய்வதை விட அதிக வலி தரும் விஷயமாக இருந்தது அவனுக்கு. அவன் பரவாயில்லை. அவன் மனைவி இன்னும் பாத்திரங்களை வரட்டு வரட்டு என்று தேய்த்து கொண்டிருக்கிறாள். விரல் ரேகைகள் பாதி தேய்ந்து போயிற்று, மீதி தேய்ந்து கொண்டிருக்கிறது. அவள் படுக்க 11 கூட ஆகலாம். இறக்க முடியாத பாரம். அவன் சலித்து கொள்வான். பாத்திரங்களை தேய்த்து கவிழ்த்து வைத்து தூங்க வந்தாள். வழக்கமாக அவள் வரும்போது தூங்கியிருப்பான். இன்றைக்கு விழித்தபடி இருந்தான். விழித்தபடி என்றால் அரைக்கண் சொருகி அரைக்கணா கண்டபடி இருந்தான். கால்வலி கொஞ்சம் கூடுதலாக தெரிந்தது. முகத்தை கழுவி துடைத்தபடி வந்தவள் பக்கத்தில் தூங்கிய பையனின் போர்வையை சரி செய்துவிட்டு ஓய்ந்து உஸ்ஸென்று உட்கார்ந்தாள். இன்னும் தூங்கலையா நீங்க? தூக்க வரல. குதிகால் வலி அதிகமா தெரியுது. தைல பாட்டில் தேடி எடுத்து வர போனாள். கால்வலி என்றால் தைலம் பூசுகிறாள். தலைவலி, உடல்வலி எல்லாவற்றிற்கும் தன் பாத்திரம் தேய்த்து காயறுத்து சமைத்து சப்ளை செய்து ஓய்ந்து போன குச்சி விரல்களால் நிவாரணம் தருகிறாள். ஒரு நாள் கூட இவனிடம் கால் வலிப்பதாகவோ பாதம் நோவதாகவோ சொன்னதில்லை. குதிகால் பித்த வெடிப்பில் ரத்தம் வரும்போது நொண்டி நடந்தாலும் அப்படிதான் சொல்ல மாட்டாள். சொல்லி என்ன ஆகப் போகிறது? அவரவர் வழியை அவரவர் தானே தாங்க வேண்டும். ஏங்க இங்கேயா? தைலம் பூசுகிறாள். உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருந்தா பார்க்கலையா என்றபடி கால் அமுக்கி விட்டாள். கல்லாவில் போட்டிருந்தேனே பார்க்கலையா என்று அவள் கேட்டாள். என்ன போட்டிருக்கா என்று அவன் கேட்டான். நானும் படிக்கலையே. எடுத்து வந்து ஒரு கையால் காலை அமைக்கபடி இன்னொரு கையில் படித்தாள். அண்ணா, அண்ணி, நீங்க 2 பேரும் சௌக்கியமா? குழந்தை ரமணி நல்லா இருக்கானா கேட்டு எழுதியிருக்கா. போன வாரம் பெரிய அண்ணனை போய் பார்த்தாலாம் என்று எழுதியிருந்தாள். சரி என்று சொன்னான். சிறிது நேரம் மௌனம். மனதுக்குள்ளே படிக்கிறாள். வீட்டை பற்றி எழுதியிருக்கா என்று சொன்னாள். என்னவா? அந்த வீட்டை விற்க வேணாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு மீட்டெடுங்கன்னு எழுதியிருக்கா என்று இவள் சொன்னாள். அவளுக்கு எங்க வலிக்குது? 2 ரூபா காகிதத்தில் கடனை அடைச்சிடுங்கன்னு எழுதிடுவா. காசுக்கு மனசை கழுதியா சுமக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு எரிச்சலும் கோபமும் நெஞ்சை கரித்து கொண்டு வந்தது. இல்ல, அந்த இடம் நம்ம பெத்தவங்க வாழ்ந்த இடம், அவங்க உசுறு விட்ட இடம். நம்ம அப்பாவை புதைச்ச குழி அடுத்தவங்களுக்கு சுடுகாடா தெரியலாம். நமக்கு அதுவே கோயில்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்கா என்று சொல்ல அவன் கண்கள் படக்கென்ற தானாக திரண்டு கொண்டது. அவளிடம் இருந்த கடிதத்தை பிடுங்கி அன்புள்ள அண்ணாவுக்கு இத்தியாதிகளை தாண்டி அவள் புலம்பல்களை படிக்க ஆரம்பித்தான். அண்ணா, போன வாரம் பெரிய அண்ணனை வீட்டிற்கு போய் பார்த்தேன். அண்ணன் தான் சொன்னா அந்த வீட்டை நீ ராமனுக்கு வித்துட போறேன்னு. எனக்கு வருத்தமா போயிடுச்சு. ராமன்கிட்ட பார்த்து பேசேன். உன் கடனை எப்படியாவது தந்துடுறேன், அந்த வீட்டை விட்டுடுன்னு. கடனை நீ எப்பாடு பட்டாவது அடைச்சிடு. உன் கஷ்டமும் எனக்கு தெரியும். ஆனா வேற வழியே இல்லை. அண்ணன் நல்லா வசதியா தான் இருக்கான். ஆனா கடன், அதுக்கு மேல இருக்கிற வட்டி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த வீடு அவ்வளவு விலை போராது. அதை கடன் கொடுத்தவனுக்கே விட்டுட்டா நல்லது. நமக்கு லாபம்னு அண்ணன் சொல்றான். லாப நஷ்ட கணக்கு பார்த்தா நம்ம வளர்த்தார் அப்பா. என்னால் அழதான் முடிஞ்சது. என்ன கட்டி கொடுத்த இந்த மகராசன் ஏழையா போயிட்டாரே. சக்தி இருந்திருந்தா நான் கேட்காமலேயே அந்த மனுஷன் எனக்கு வாங்கி தந்திருப்பா. நான் முடியாம தான் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட 3 பிள்ளைங்களும் அங்கே அந்த வீட்டில் தான் பிறந்துங்க. நான், நீ, அண்ணன் எல்லோரும் அங்கே தான் பிறந்தோம். நம்ம அண்ணனோட பையன், நம்ம ரமணி குட்டி எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. இத்தனை பேரை பெத்தெடுத்த அந்த வீட்டை கடனுக்கு மூழ்க விடுறது நல்லதா படலை எனக்கு. பாட்டி, அம்மா, அப்பா எல்லோரும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த வீட்டில் தான் உசுர விட்டாங்க. அதை விற்கிறேன்னு சொல்கிறத கேட்க முடியலை என்னால். நான் கட்டிக்கிட்டு போயிட்ட பொண்ணு தான், வேற வீட்டு ஆளு தான். ஆனால் ஏதோ போன ஜென்மத்திலிருந்து அந்த வீட்லையே இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு எனக்கு. இத்தனைக்கும் அது நம்ம அப்பாவோட பூர்வீக சொத்து.
இல்லை, அம்மாவுக்கு சீதனமாக வந்தது. உனக்கு தெரியாதா? நம்ம அம்மாவை பிரியப்பட்டு அப்பா கட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மனசை பறிகொடுத்து ஒருத்தரை ஒருத்தர் உசுரா மதிச்சு ஒன்றா குடும்பம் நடத்தின இடம் அது. உனக்கு தெரியாதா? அப்பா ஏன் அம்மாவை வீட்டோட பின்கட்டில் புதைச்சாருங்கிறது. உனக்கு தெரியாதா? ஏன் அப்பா தன்னையும் அதே குழிக்கு பக்கத்துலேயே புதைக்க சொன்னாருங்கிறது. நம்ம பெத்தவங்க விதை விழுந்து வேரோடி ஒரு விருட்சமாக இருந்திருக்கு அந்த வீட்டில். அது வீடு இல்லைனா கோவில். அதை போய் விற்க வேண்டாம்னா என்று அவள் எழுதியிருந்தாள். அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. நல்ல வாழ்க்கை ஒன்றும் வாழலை அவங்க. என்னென்னவோ கஷ்டத்துக்கு விற்று பொழப்ப நடத்தின அப்பா எத்தனை கஷ்டம் வந்தாலும் வீட்டை மட்டும் ஏன் விற்கலன்னு உனக்கு தெரியாதானா? என் கல்யாணத்துக்காக விளைஞ்சிட்டு இருந்த 1 ஏக்கர் நஞ்சையை விற்றாரு அப்பா. அதுதான் அவரோட கடைசி சொத்து. இந்த வீட்டையே விற்று அந்த நிலத்திலேயே சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாம்னு அம்மா எத்தனையோ சொல்லி பார்த்தா. அப்பா கேட்கவே இல்லை. அம்மானா உசுறு அப்பாவுக்கு. அப்பாவை பொறுத்த வரையில் அது வீடே இல்லை. அம்மா கொண்டாந்த சீரோ இல்லை. அப்பாவை பொறுத்த வரையில் அது வீடு இல்லை, அம்மா. அவ நடனமாடின, அவ புழங்கின இடத்த இன்னொருத்தனுக்கு விற்க மாட்டேன்னு அப்பா சொன்னாரே, ஏன்னு தெரிஞ்சுக்கோனா. அம்மாவோட ஆத்மா அதில் உலாத்துதுன்னு நம்பினார் அவர். கடைசி காலத்தில் அம்மா பேர் சொல்லிக்கிட்டே உசுர விட்ட அவர் தன்னையும் அம்மா புதைச்ச குழி பக்கத்திலேயே புதைக்க சொன்னாரே, ஏன்? அம்மானா அப்பாவுக்கு உசுர். நமக்கும் அப்படிதானா? அது வீடு இல்லை, நம்ம பெத்த ஜீவன், உசுர். அப்பா ஞாபகமாக என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அவங்க தந்த உசுரை தவிர. என் சின்ன வயசில் நான் அம்மாவோட தடுமாறி தள்ளாடி நடந்த அந்த இடம், மழை நாளில் போர்வை போத்தி அடக்கமாக உட்கார்ந்து மலையில் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த அந்த பூஜை அறை, அப்பா ஈசி சேரில் உட்கார்ந்து கதை சொல்ல நான் உட்கார்ந்து கேட்ட அந்த திண்ணை, நான் வயசுக்கு வந்து ஓலைக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்த புழக்கடார, என் பிள்ளைய பெத்த இடம், இப்படி எல்லா மனசுலையும் என்னென்னமோ ஞாபகம் வருது. அதை நீ விற்க போறேன்னு கேள்விப்பட்டதும் என்னால் அழாமல் இருக்க முடியல. பெரிய அண்ணன் பைத்தியக்காரி, இதுக்கு அழுவாளா ஒருத்தின்னு திட்டுறாரு. வேற எதுக்கு அழுவா ஒரு பைத்தியக்காரி? நீ வச்சு இருந்தா எனக்கு பெத்தவங்க ஞாபகம், சிறு வயசு ஞாபகம் வந்தா அந்த வீட்டில் வந்து படுத்து உருளுவேன். வேற ஒருத்தங்கிட்ட அது போயிட்டா என்ன எப்படி பார்க்க விடுவா சொல்லு? வேற எதுக்கு அழுவா ஒரு பைத்தியக்காரி சொல்லு? அதை விற்காதேனா? பெரிய அண்ணாவுக்கு எல்லாமே காசு தான், காசு கணக்கு தான். நிறைய படிச்சுட்டாரு. அவருக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நான் படிக்கல. நீ விட்டுடாத அந்த வீட்டை. நம்ம அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, எனக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக அதை வாங்கு, திருப்பி வாங்கு. அன்பு தங்கை ரத்னா. கடிதத்தை முடிக்கும் போது அவன் காலடியிலேயே தைல பாட்டிலை கூட மூடாமல் அவள் தூங்கி போயிருந்தாள். மறுநாள் கடையை மூடிவிட்டு கல்லாவில் உட்கார்ந்து காசு எண்ணும் போதுதான் இரவு தூங்காமல் இருந்த கண் நெருப்பாய் எறிந்தது. பகல் முழுவதும் சோர்வாய் உட்கார்ந்து விட முடியாத அளவுக்கு வேலை. இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க வேண்டும் என்று நினைத்தவனாக கல்லாவில் எண்ணினான். ஏண்டி, சாப்பாடு எதுவும் மீதி இருக்கா? இல்லையே. ஏன்? பாத்திரம் தேய்த்தபடி அவள் கேட்டாள். இல்லை, காசு வழக்கத்தை விட குறைச்சலா தெரியுதே, சாப்பாடு குறைச்சலா இருந்து செஞ்சியோ என்ன என்று அவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்ல, நல்லா பாருங்க. ஆமாம், அரிசிக்காரன் வந்தானோ? 300 ரூபாய் கொடுத்தீங்களே, எழுத வச்சிங்களா? ஆமாம், மறந்து போனேன், சரியா இருக்கு என்று அவன் சொன்னான். பகலெல்லாம் தங்கை எழுதின கடிதம் அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. சாம்பார் கேட்டவனுக்கு ரசமும், பொரியல் கேட்டவனுக்கு குடிக்க நீரும் தந்தபடி இருந்த அவனுக்கு அரிசிக்காரனுக்கு கொடுத்த 300 ரூபாய் கூட மறந்து போயிருக்கிறது. படுக்கும்போது அவள் கேட்டாள், என்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் என்று. வியாழக்கிழமை என்று இவன் சொன்னான். இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3. அவள் விரல் விட்டு எண்ணினாள். இன்னும் 4 நாள் இருக்கு என்று சொன்னாள். ஏதும் காசு தரமாட்டாங்களா? அவள் கேட்டதும் அவன் இவளை பார்த்து முறைத்தான். தருவான், 1,00,000 ரூபாய் ரொக்கமும் 1 காரும் தருவான், வாங்கிட்டு வந்துடேன். வட்டியோட சேர்த்தா எங்கேயோ நிற்கிது கணக்கு. மீதி குடுடானா கழுத்தில் துண்டு போடாமல் விட்டுட்டானே, அதோட உத்தமமாக இருக்கும். மீதி காசு வேணுமா? காசு
போய் தூங்கு போ. கோபப்படாதீங்க. ரத்னாவுக்கு என்ன எழுத சொன்னால் லெட்டர் போட்டுடுவேன். ஒருவேளை உங்கள் அண்ணா கிட்ட பேசி பார்க்குறீங்களா, அந்த வீட்டை மீட்டிட முடியுமான்னு? நீயும் ஏண்டி பைத்தியக்காதரி மாதிரி பேசுகிற? கூட பிறந்தவளுக்கு புத்தி கெட்டு லெட்டர் போட்டா நீயும் பக்கவாத்தியம் வாசிக்கிற. அவன் சத்தமாக பேச பக்கத்தில் அவன் மகன் சினுங்கி புரண்டு படுத்தான். அவள் பயந்து இவனை பார்க்க இவன் குரலை சன்னமாக்கி கொண்டான். நீயும் விற்காதே தைக்காதேன்னு சொல்றியே, இன்னைய தேதிக்கு அது மூழ்கி போன கப்பல். வெளியே எடுத்தா நஷ்டம்தான் மிஞ்சும். அதை இன்னைக்கு விற்றா 40,000 போகும். வட்டியோடு அது மேலே வாங்கின கடன் 80,000 இருக்கு. நஷ்டமானாலும் பரவாயில்லை, 80,000 கொடுத்தா அதை மீட்டிடலாம். அவ்வளவு காசுக்கு எங்கே போகிறது? கோபம் அவன் மூளையை உஷ்ணமேற்றியது. 3 பிள்ளை பெத்த மனசி மாதிரியா அவ பேசுறா? அம்மாவும் அப்பாவும் பூர்வ ஜென்மத்து ஞாபகமா? கடங்காரங்களுக்கு என்ன பூர்வ ஜென்ம ஞாபகம் வாழுது? ஓடா தேஞ்சாதான் வயிற்று பாட்டையே பாதுக்க முடியும். இதில் பூர்வ ஜென்ம ஞாபகம் எதுக்கு வருது? சரி விடுங்க, பொம்பளை புத்தி பெத்தவங்க மேலே வச்ச பாசத்தில் எழுதிட்டா விடுங்க என்று சொன்னான். இல்லடி, அவளுக்கு நான் குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு உறுத்தி இருக்கு, அதை தொலைச்சிடுன்னு எழுதியிருக்கா. 40,000 போகிற வீட்டை 70,000 கொடுத்து யார் வாங்குவான்? அதில் ஆத்தா அப்பன் ஆவியே அலைஞ்சா கூட. ஆனால் வீடு என்றாலே அவனுக்கு அந்த வீடு தான் நினைவுக்கு வருகிறது. வேறு ஊர் வந்து ஓட்டல் வைத்து கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி குடியிருந்தாலும் அவனுக்கு வீடு என்றால் அந்த வீடு தான் ஞாபகத்திற்கு வருகிறது. சொல்ல முடியாத சின்ன வயசு ஞாபகங்கள், வீட்டோடு அலைந்து திரியும் அம்மா அப்பா நினைவுகள், ரகசிய அனுபவங்கள், மாறாத ரணங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அதை மீட்கும் தகுதி அவனுக்கு இல்லை. இரவெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டான். அண்ணனை பார்க்க சென்றான். அண்ணன் வாத்தியார். படிப்பு அவனுக்கு சுலபமாக வந்தது. முதல் பையன் என்றதால் அப்பாவுக்கு படிக்க வைக்க சக்தி இருந்தது. இவனையும் படிக்க வைத்தார். இவன் மக்கு படிப்பு ஏறவில்லை. தங்கையாவது 12வது படித்தாள். இவன் 5வதை தாண்டவில்லை. அண்ணன் முன்பு பார்ப்பதற்கு இப்பொழுது கொஞ்சம் பருத்து செழுமையாக இருந்தான். அண்ணியும் நிறம் மாறி வயிறு பருத்திருந்தான். கர்ப்பமாக இருக்க வேண்டும். கன்னத்தில் போசாக்கு கூடி போயிருந்தது. இது 2வது குழந்தை. வாடா, நல்லா இருக்கியா? பையன் எப்படி இருக்கான்? அண்ணன் அவனை விசாரித்தான். அவன் மனைவியை பற்றி விசாரிக்கவில்லை. விரோதம் இருக்கிறது. அண்ணி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அண்ணன் கேட்டான், என்ன விஷயம் சொல்லு. இப்படித்தான் எடுத்தவுடன் ஆரம்பிப்பான். கேட்க சம்பிரதாயமாக சங்கடமாக இருக்கும். இல்லை, அந்த வீட்டை வியாழக்கிழமை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். வியாழக்கிழமையா? லீவு இல்லையே. சரி விடு, பர்மிஷன் போட்டு வந்துடுறேன் என்று சொன்னான். ரத்னா இங்கே வந்திருந்தாளா என்று கேட்டான். ஆமாம் என்று சொன்னான். இல்லை, வீட்டை விற்க வேணான்னு சொல்லறா, பெத்தவங்க ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்கிறா. நல்லது, வாங்கிக்க சொல்லு. கூட பிறந்தவனே வாங்கட்டும். இல்லை, அவகிட்ட காசு கிடையாது. என்ன வாங்க சொல்லி லெட்டர் போட்டிருந்தா. வாங்கிக்க, ஒன்றும் தப்பு இல்லை என்று அவன் சொன்னான். என்கிட்ட அவ்வளவு காசு ஏது? அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடு என்று அவன் சொன்னான். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்கிட்ட ஒரு 30,000 இருக்குது. நீ கொஞ்சம் காசு கொடுத்தா நம்ம பெத்தவங்க ஞாபகமாக நம்ம அப்பா அம்மாவுக்காக தான் இதை சொல்கிறேன். உன் மேலே அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு பாசமாக, அப்பா எத்தனை கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு. அதை விடு, அந்த வீட்டில் தானே நீ நானெல்லாம் பிறந்து. அவனுக்கு எதையும் கோர்வையாக பேசவும் முடியவில்லை, முடிக்கவும் முடியவில்லை. அவன் பேச பேச இவனை அண்ணன் பார்த்த இளக்கார பார்வை இவனை திக்கி பேச வைத்தது. இந்த அளவுக்கு அண்ணன் முன்னால் அவன் திக்கி திணறியது இல்லை. 2 மடங்கு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்க சொல்லும் அபத்தம், அண்ணன் இளக்கார பார்வை, அவன் மௌனம் எல்லாம் விளக்கை ஊதி அணைப்பது போல இவன் பேச்சை அணைத்தது. மடத்தனமாக முடிவெடுத்து இவனிடம் கேட்க வந்துவிட்டோம், அபத்தம் என்று நினைத்து கொண்டான். பாரு தம்பி, எனக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இல்லாமல் இல்லை, இருக்கு. என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 30 பொறாத இடத்த 80 கொடுத்து எவன் வாங்குவான்? எந்த முட்டா பையன் வாங்குவான் சொல்லு? அண்ணன் சொல்வதும் நியாயந்தான் என்று பட்டது.
அதுக்கு கொடுக்குற 80,000 ரூபாய்க்கு இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டோன்னா ஒரே வருஷத்தில் ₹1,00,000 ஆகும். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் நிலவரம் அப்படி. அந்த கிராமத்தில் அதை போய் வாங்கினா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் ₹1,00,000 போகாது. அண்ணன் சொல்வதும் நியாயமாக தான் அவனுக்கு பட்டது. நீ ஏன் பெத்தவங்களையும் வீட்டையும் போட்டு குழப்பிக்கிற? வீட்டை பொறுத்த வரையில் அது கட்டடம், செங்கல், கதவு, ஜன்னல், அவ்வளவுதான். அதை உசுருள்ள பொருள் மாதிரி அப்பா அம்மா ஆத்தாவா எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா இப்படி தான் முட்டாள்தனமா காசை நஷ்டப்படுத்திக்க சொல்லும் என்று சொன்னான். அண்ணன் சொல்வதும் நியாயம்தான் என்று இவனுக்கு பட்டது. உனக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருந்தா நல்லா பெரிய சைஸுக்கு ஃபோட்டோ போட்டு ஹாலில் மாட்டி தினமும் பார்த்துக்கோ, பூஜை போட்டுக்கோ. அதுக்காக அவங்க இருந்த இடமே வேணும்னா என்ன? மனசில் இருக்கிற பாசமும் பந்தமும் வீட்டை எதுக்கு இழுக்கிற? அண்ணன் சொல்வதும் நியாயம்தான் என்று இவனுக்கு பட்டது. பிறந்த இடம், நடந்த இடம், வளர்ந்த இடம் எல்லாத்தையும் பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கவும் அரும்பெரும் காட்சியமாக ஆக்கவும் நம்ம பெத்தவங்க என்ன தியாகிகளா, அரசியல்வாதிகளா, கவிஞர்களா, சுதந்திர போராட்ட வீரர்களா? சொல்லு. அண்ணன் மூச்சு வாங்காமல், திக்காமல், திணறாமல், மெதுவாக கண்களை இடுக்கி விடாமல் பேசினான். என்னை பொறுத்த வரையில் உசுரோட இருக்கிற வரையில் பாசத்தை வைக்கணும், செத்து போனா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவ்வளவுதான். பாசத்துக்காக எல்லாத்தையும் விட்டு அந்த ஞாபகார்த்த வீட்டை கட்டிக்கிட்டு அழ முடியாது என்று சொன்னான். இல்லை இல்லை, அண்ணன் சொல்வது நியாயமில்லை என்று இவனுக்கு தோன்றியது. உன்னால் முடியுமா முடியாதான்னு கேட்டு போக வந்தேன், அப்பா தியாகியான்னு கேட்க வரல என்று இவன் கோபமாக எழுந்து பேச ஆரம்பிச்சான். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே என்று அண்ணன் சொல்ல, அவ்வளவுதான் உன் பாசம். சம்பாதிச்ச காசு உன் கண்ணை மறைக்குது. உன் பேச்சை பெத்தவங்க கேட்டிருந்தா என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆமாம், அவங்க குழியிலிருந்து எழுந்து வந்து நான் சொன்னதை கேட்டுட்டு ஐயோன்னு கன்னத்தில் கையை வச்சுக்க போகிறாங்க. பெத்தவங்களை அசிங்கப்படுத்தாத. ஆமாம், என்ன பேச்சுது? பெத்தவங்க செத்தவங்கன்னு நாய் கூட தான் 4 குட்டி பெற்றுக்கிடுது. அதுக்காக நாய்க்கு கோவில் கட்டி அண்ணன் பேசி முடிப்பதற்குள் ரசகுண்டாவாய் கொதிக்க அவன் கோபத்தை அண்ணன் கன்னத்தில் காண்பிக்க கையை ஓங்கி போக நிறை மாத கர்ப்பிணி வந்து தடுத்தாள். நடு இரவில் வீடு திரும்பினான். கதவை திறந்த மனைவி என்னவாயிற்று என்று கேட்கவில்லை. முகம் துவண்டு வீடு திரும்பியவனை என்னென்று கேட்டால் எரிந்து விழுவான். சோர்வாய் படுக்கையில் சாய்ந்தான். சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். மனசு இன்னும் ரசம் மாறி கொதித்தபடிதான் இருந்தது. அவனை அடித்திருக்க வேண்டுமென்று நினைத்து மருவினான். இந்த ஊடு எவ்வளவுக்கு போகும் என்று அவளிடம் கேட்டான். எதுக்கு கேட்குறீங்க என்று அவள் கேட்டாள். சொல்லு என்று இவன் சொன்னான். எதிர்த்த கடையை போன மாதம் வச்சதுக்கு 10,000க்கு விற்றாங்க. அந்த இடத்தை விட நமது சிறுசு. ஒரு 70,000 வருமா? வரும். போதும், வித்திட போறேன் என்று இவன் சொல்லி முடித்தான். அவள் பேய் விழி விழித்தாள். நடு ராத்திரியில் தூக்க கலக்கத்தில் இருக்கும் இவளிடம் இதை சொல்லி இருக்க கூடாது என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டான். என்னம்மா பேசுறான் தெரியுமா அவன்? மயிரான். தியாகிங்க வீடுதான் ஒசத்தியான், பெத்தவளை நாயின்றான். காசு திமிர். அப்பா எத்தனை கஷ்டப்பட்டார் இவனுக்காக. 80,000 அவனுக்கு பீத்த காசு. லட்சமா வச்சிருக்கான். விடமாட்டேன். அந்த வீட்டை, தியாகிங்க வீட்டை தான் வச்சு காப்பாற்றணுமா? பெத்தவங்களையும் கட்டடத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதான். வாத்தியார் புத்தி சொல்றான். அது பொக்கிஷம் இல்லையா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடே இவன் போய் பாடம் நடத்த போறான். தாய் மண்ணை காப்பாற்றணும்னு பாடம் நடத்துவான். தன் சொந்த தாய் மண்ணை, அவன் இருந்த வீட்டை காப்பாற்ற துப்பில்லாதவன் இவன் வாத்தியார். இவங்கிட்ட பாடம் கற்றுக்கிற பிள்ளைங்க பாடு அதோ கதிதான். ஹோட்டல் வைக்க முடியாதே அந்த கிராமத்தில். இவள் பயந்தபடிதான் கேட்டாள். என்றாலும் அவனுக்கு கோபம் வருகிறது. பிச்சை எடுத்து வந்து உனக்கு கஞ்சி ஊத்துறேன், போத்திக்கிட்டு தூங்கு. பேசினால் இன்னும் கத்துவான் என்று படுக்க போனவளை தடுத்து நிறுத்தினான். கொஞ்சம் கேளு. இந்த வீட்டை விற்றா 70 வருமா? வரட்டும், அந்த வீட்டை மீட்டரலாம். இந்த கடையை வாங்கினவங்கிட்டையே வாடகைக்கு பேசி ஹோட்டல் நடத்திக்கலாம். நீ சரின்னு சொல்லு. சரி.
அவனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. புருஷன்தான் எல்லாமே அவளுக்கு. அவன் சொல்லே அவளுக்கு வேதம். மறுநாளே ராமனை பார்க்க பஸ் ஏறினான். ராமன் வீட்டில் இல்லை. இவன் வீட்டை பார்க்கத்தான் சென்றிருப்பதாக அவன் மனைவி சொன்னாள். வீட்டிற்கு சென்றான். பழைய காலத்து வீடு, தொட்டி வீடு, நாட்டு ஓடு வேய்ந்த யானை போன்ற சுவர்கள் கொண்ட அந்த வீடு கால மழையில் கொஞ்சம் சிதிலமடைந்து வயசாகி இருந்தது. வீட்டில் ராமனும் அந்த ஊர் மேஸ்திரியும் இருந்தார்கள். இவனை பார்த்ததும் ராமன் பலமாக வரவேற்றான். பால்ய சிநேகிதன், கூட படித்தவன். 5வதற்கு மேல் இவன் தாண்டவில்லை. அவன் வசதியான அப்பாவின் தயவில் நிறைய படித்திருந்தான். படித்திருந்தும் சிநேகிதனை அண்ணன் போல அல்லாமல் தலைக்கணம் அற்று வரவேற்றான். பால்ய சிநேகிதன் இவன். அப்பாவிடம்தான் அண்ணனும் இவனுமாக சேர்ந்து அப்பா வைத்திய செலவிற்காக இந்த வீடு பத்திரம் வைத்து கடன் வாங்கினார்கள். பிறகு தங்கச்சியின் பிரசவத்திற்காக, அண்ணன் வேலைக்கு லஞ்சம் தருவதற்காக என்று தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அதிகமாகி அதன் மேல் வட்டி அதிகமாகி இவ்வளவு பெரிய வீடு சுவடு தெரியாமல் மூழ்கி போயிற்று. நலம் விசாரித்தான். கொஞ்சம் பொறு, வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னவன் மேஸ்திரியிடம் பேசினான். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதில்ல? இது கொஞ்சம் வெளிநாட்டு தினுசான வீடு. இங்க மாதிரி எத்தனை நாளைக்கு சதுரம் சதுரமா வீடு கட்டுறது? காத்து வரணும்னா கொஞ்சம் வளைவும் இருந்தாதான் நல்லா இருக்கும். வீட்டை முழுசா இடிச்சு அதுக்கு மேல பேஸ் போட நூல் பிடிச்சா உங்களுக்கு புரியும். அப்பாவோட ஐடியா ஒத்து வராது. நான் சொல்றத கேளுங்க. நான் குறுக்கிட்டேன். ராமா, வீடு கட்ட போறியா? ஆமாண்டா. இப்போ இருக்கிற வீடு பழசா போச்சு. அதான் இங்க புதுசா ஒரு வீடு கட்டி வந்துடலான்னு அப்பா பிரியப்படுறாரு. ராமா, இந்த வீட்டை நானே வச்சுக்கிடலான்னு பார்க்கறேன். நீயே வா. விளையாடுறியா? அப்பா வியாழக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடியா இருக்காரு. அதுவும் இல்லாம அவ்வளவு காசுக்கு எங்கடா போவ? அந்த ஹோட்டல் கடைய வித்து. முட்டாள் மாதிரி பேசாத. அப்புறம் எங்க கடை வைப்ப? வட்டி முதல்னு எங்கேயோ இருக்குடா. அப்படி என்னடா இந்த வீட்டை வாங்கணும்? எங்க அப்பா அம்மா இருந்த வீடு. இடிச்சு வீடு தானே கட்ட போறோம். இல்ல, நீ இப்போ டாய்லெட் கட்டலான்னு சொன்ன இடம் என் தங்கச்சி, என் பிள்ளைங்க, அவ பிள்ளைங்க எல்லாம் பிறந்த இடம். அவன் இவனை புதிராய் பார்த்தான். தப்புதான். உன் முன்னாடியே வீட்டை இடிக்கிறத பத்தி பேசி இருக்க கூடாது. இப்போ என்ன, டாய்லெட் பிரச்சனை அவ்வளவுதானே? டாய்லெட்டை பின்னாடி அங்கே அந்த மூலையில் வச்சுக்கிடலாம். இங்கே அப்பா சொன்ன மாதிரி பூஜை அறை கட்டலாம். இப்போ சரியா? அங்கேயா? அங்கே துளசி மாடம் இருக்கு. அம்மா தினம் பூஜை போட்டது. போச்சுடா. டாய்லெட் நடு வீட்டில் கட்டிக்கிறேன். இப்போ சந்தோஷமா? நடு வீட்டில் தான் அப்பா உசுர விட்டாரு. அப்போ நாங்கள் யாரும் டாய்லெட்டே போகிறதில்ல. அப்பா சொன்ன மாதிரி சோழ கொள்ளைக்கே போய்க்கிறோம். இப்போ சரியா? அவன் தலையில் தட்டி கொண்டு செல்லமாகவும் இவனுக்கு மனசு கனமாய் கனத்தது. வீடு கைவிட்டு போய்விடுமா என்ற நிலையில் அந்த வீடு இவனுக்கு என்னென்னவோ ஞாபகங்களை தட்டி எழுப்பியது. அவன் அப்பா மார்பு மேல் தூங்குகிறான். பாட்டி கதை சொல்கிறாள். அம்மா அவன் தங்கையை பெற்று போடுகிறாள். அப்பா அவன் மடியில் இறந்து போகிறார். மனைவியோடு முதலிரவில் சங்கமிக்கிறான். தங்கை பூ பெய்தி ஓலைக்கு உள் இருக்கிறாள். அவள் குழந்தை அழுகிறது. அம்மா நடக்கும் ஓசை கேட்கிறது. அப்பாவின் ஈசி சேரின் கிரீச் கேட்கிறது. அண்ணன் இவன் தலையில் கொட்டுகிறான். பாட்டி இருமுகிறாள். அம்புஜமத்தை பெண்ணின் இடுப்பை யாருக்கும் தெரியாமல் கிள்ளிவிட்டு ஓடுகிறான். இவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் கன்னத்தை எச்சில் படுத்துகிறாள். அப்பாவும் அம்மாவும் பிறந்த நாளுக்கு ஆசிர்வாதம் செய்கிறார்கள். இவன் இங்கே இல்லை, எங்கோ இருக்கிறான். கண்கள் இவன் வசம் இல்லை. கடந்த ஏதோ ஒரு காலத்தின் ஈர கசிவில் சுரந்து வழிகிறது. கண்கள் ஈரம் சுட்டும் இமையோடு ஆதி காலத்தின் பிம்பங்களை தேடி அயர்கிறது. டேய், இதுக்கு ஏண்டா அலற? கண்ணை தொடச்சிக்கோ. முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ சொல்றேன். ராமன் அவன் முதுகில் தட்டி தருகிறான். பால்ய சிநேகிதன். ராமன் அப்பா கண்ணாடியோடு பழைய நோட்டு புத்தகங்களிலிருந்து நிறைய எழுதி கூட்டி பெருக்கி உப்ப வைத்து மொத்த கணக்கு 1,05,000 ஆகிறது என்றார். ஐயோ, முன்ன 70,000 ஆகும்னு சொன்னீங்களே. நீ திருப்பி வாங்க போறதில்லைன்னா நினைச்சுதான் கணக்கு சுமாரா சொன்னேன். இப்ப துல்லியமா இருக்கு, சரி பார்த்துக்கோ.
ராமனின் அப்பா நோட்டையும் கணக்கையும் இவனிடம் எடுத்து நீட்டினார். 1,05,000 இவன் அதிர்ச்சியில் ஆழ்ந்தான். இவன் திகைப்படைந்ததை பார்த்த ராமன், ஏண்டா இப்படி அவஸ்தைப்படுற? வேணும்னா அந்த வீட்டை நான் இடிக்கல, அப்படியே இருக்கட்டும். இந்த வீட்டை ₹1,00,000 கொடுத்து வாங்க போறியா? வேணாண்டா, விட்டுடு. உன் அண்ணன் வசதியானவர், அவரே வேணான்னு விட்டுட்டார். நீ போய் இவனுக்கு அண்ணன் பேரை கேட்டதும் உக்கிரம் அதிகமானது. இல்லை, செட்டில் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுடா ராமா. அவன் கெஞ்சுவது ராமனை படுத்தியது. கும்பிட்டு அவன் கையை பிடித்து கொண்டான். இருக்கும் வீட்டை என்ன முக்கி வித்தும் 60க்கு மேல் போகவில்லை. வித்தாயிற்று. பிள்ளைக்கென போட்டு வைத்த 30 சேர்த்து 90,000 அதை கொண்டு போய் ராமனின் அப்பாவிடம் வைத்தான். சந்தோஷம் என்று வாங்கி ராமனின் அப்பா பணத்தை எண்ணி பார்த்து இன்னும் 15,000 என்றார். அப்புறம் தந்துடுறேன் என்று ஆரம்பித்தான். இல்லைங்க, இனிமேல் என்னால் முடியாதுங்க. வீட்டை வித்தாச்சு, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்ச காசும் கொடுத்தாச்சு, இனிமேல் என்னால் என்று அவன் தொண்டை அடைத்து சிறுமி கொண்டான். பக்கத்தில் நின்றிருந்த ராமன், அப்பா போதும்பா, பத்திரத்தை கொடுத்துடுங்கோ என்றான். அப்பா முனகி கொண்டே பத்திரத்தை கொடுத்தார். வீடு அவன் வீடாயிற்று. அவன், அவன் மனைவி, அவன் தங்கை பிள்ளைகள், அவள் புருஷன் எல்லாம் வந்து அந்த வீட்டை சுத்தம் செய்தார்கள். அப்பா ஈசி சேரில் அவன் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டான். 40,000 வீட்டை 90,000 கொடுத்து வாங்கிய இவன் முட்டாள் தனத்தில் ஊரே சிரித்தது. ஹோட்டல் வைத்து ஏமாற்றிய காசை ஏமாந்து விட்டதாக பேசி சிரித்தார்கள். எதுக்கு 50,000 அதிகம் போட்டு வாங்கின? இங்க புதையல் ஏதும் இருக்கா என்று அப்பாவின் சொந்தக்கார கிழவன் ஒருவன் கண் இடுக்கி கேட்டான். போகும்போது அட பைத்தியமே என்று முனகியபடி போனான். அவனை பைத்தியம் போலதான் எல்லோரும் பார்த்தார்கள். அவர்கள் பார்ப்பதும் நியாயம்தான், சொல்வதும் உத்தம வார்த்தைகள்தான். இருக்கிற வீட்டை விற்று சேமிப்பு எடுத்து இதை வாங்க வேண்டுமா? அவன் ஏதோ மடத்தனம் செய்துவிட்டது போல அவனுக்கு உள்ளுக்குள் உறுத்திற்று. மனைவியை அவன் கூப்பிட்டான். ஏண்டி, எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையை ஆட்டினியே, நீயாவது வேணாங்க இந்த வீடு விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாதா? நான் ஏன் சொல்லணும்? நாம் இருந்த வீடு போச்சு, சேர்த்து வச்ச காசு போச்சு, நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுதா? இப்படி நான் செஞ்சது நம்ம எந்த நிலைமையில கொண்டு போய் விடுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி பைத்தியம் எங்க உன்னையும் உன் பிள்ளையும் கரையேற்ற போகுதுன்னு பயமா இல்லை உனக்கு என்று இவன் கேட்டான். பயமா இல்லை? அப்பா அம்மா மேலே இத்தனை உசுரா இருக்கிற நீங்கள் எங்கள் மேலேயும் அத்தனை உசுராதான் இருப்பீங்க. அவங்க இருந்த வீட்டையே இத்தனை கஷ்டப்பட்டு வாங்கின நீங்கள் என்னையும் பிள்ளையும் எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீங்க. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா சரிடி. எவன் என்ன பேசிக்கிட்டா என்ன? எத்தனை சோதனை வந்தாலும் பெத்தவங்க வாழ்ந்த பூமியை அவங்க ஞாபகமாக இருக்கிற ஒரே ஒரு பொருளை எப்படி ஒரு மனுஷன் விட்டு தருவான்? நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா சரிடி. இதே புருஷன் ஹோட்டல் கடை வைக்க வேண்டும், உன் கழுத்தில் இருக்கும் 7 சவரன் அட்டிகையையும் கொடு என்று கேட்டபோது, அம்மா போட்டது தரமாட்டேன் என்று அடம் பிடித்த போது என்ன சொன்னான் தெரியுமா? கஷ்டத்துக்கு உதவட்டுமேனு தான் கழுத்தில் நகை போட்டுக்கிறது, அம்மா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை என்றானே. கல்யாணமாகி புருஷன் வீட்டிற்கு வரும்போது இவள் கழுத்தில் அந்த அட்டிகையை மாட்டிவிட்டு, அம்மா இது 3 தலைமுறை சொத்து, பத்திரம் என்றார். அம்மா ஞாபகமா இது மட்டும்தான் இருக்கு என்று இவள் சொன்னபோது அவன் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்க என்று ஏதோ ஒரு சித்தர் பாடலை முழுசாக பாடி கஷ்டத்துக்கு உதவாததான நகையும் நட்டும் என்று நயமாக பேசினான். தரமாட்டேன் என்று அடம் பிடிக்க கன்னம் வீங்க அடைவிட்டு சண்டையிட்டு தகாத வார்த்தையில் பேசி பின்பு அடகு வைத்து வித்து அம்மா அட்டிகையோடு அம்மா நினைப்பும் போச்சு. இதையெல்லாம் நித்திரை கெட்டு யோசித்திருக்க அவளுக்கு நேரமில்லை. அவள் மாடாய் உழைப்பவள். தூங்கி போனாள். கனவில் கூட அந்த ஆரம் சிவப்பு பச்சையுமென கல் ஜொலிக்க வந்தது. அம்மா வந்து அதை தேய்த்து புதிதாக்கி மீண்டும் கழுத்தில் இவளுக்கு அணிவித்தாள். மீண்டும் அவள் புருஷன் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்க என்று சித்தர் பாடல் பாடினான். இவள் அட்டிகைக்கு மட்டும்தான் ஓடும் செம்பொன்னும் சித்தர் பாடல் இருக்கிறதா? இல்லை, அவன் அப்பாவின் வீட்டிற்கும் அந்த பாடல் பொருந்துமா என்று தர்க்கம் செய்ய தெரியாது இவளுக்கு. தன் தேய்ந்த கைகளில் கணவனை தேடிக் கொண்டிருக்கிறாள் இரவு தூக்கத்தில் இவள்.